வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்குடன் ஆதி பினிஷெட்டி அவர்களோட நடிப்புல ஒரு த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற டிரைவ். இந்த படம் உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி பார்த்தா ஆதி பினிஷெட்டி ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு. ஒரு நாள் அவரு ஒரு காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம ஹேக்கர் ஒருத்தர் அவருடைய காரை ஹேக் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த ஹேக்கர் ஆதி சம்பந்தப்பட்ட சில சீக்ரெட் விஷயங்களை வெளியிட்டுறாரு. இதனால அவருக்கு பிரச்சனைகள் உருவாகுது. அந்த பிரச்சனைய அவரு எப்படி எதிர்கொள்றாரு, அந்த ஹேக்கர் உண்மையிலேயே யாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஆதி பெரும்பாலான காட்சிகள் காருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் பயம், பதற்றம் இந்த மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா தன்னுடைய கதாபாத்திரத்தை செம்மையா அவரு ஏத்து நடிச்சிருக்கிறாரு. குறைவான கதாபாத்திரங்கள் மூலமா முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காம திரைக்கதையை கொண்டுட்டு வந்ததுக்கு டைரக்டரை பாராட்டலாம். இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல காருக்குள்ள நடக்கிற பரபரப்பான நெருக்கடிய சினிமோட்டோகிராபிக் மூலமா காட்சிப்படுத்தின விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் படத்தோட வேகத்தை நல்லாவே கூட்டுது. படத்துல தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு காட்சிகளையும் உங்களால சொல்ல முடியாது. கதைக்கு தேவையான காட்சிகள் மட்டும்தான் படத்துல இருக்குது. படத்தோட கடைசியில செகண்ட் ஹாஃப்க்கு இவங்க லீடு கொடுத்தது நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர திருப்பங்களை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அது படத்தோட வேகத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்யுது. மடோனா, செபாஸ்டின் இந்த படத்துல இருந்தாலும் அவங்களுடைய கதாபாத்திரம் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. இந்த படத்துல அங்கங்க சில லாஜிக் இல்லாத காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். கிளைமேக்ஸ் காட்சிகளை இன்னுமே இவங்க கொஞ்சம் மிரட்டலா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல பெருசா அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.